அப்படி உருவாகிக்கணுமா? ஹைர உம்மத்தின் அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வானத்தில் இளங்குற நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று ஒரு பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது. பலவீனமான ஹதீஸ் தான். ஆனால் அவர்கள் விண்ணில் இயங்குகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் தான். இந்த அறிவுக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் என்ன? உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குகள் சுஜூது செய்தாங்க சொல்லி. இந்த சுஜூதின் பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் அறிவு போட்டி ஒன்றை வைக்கிறான் மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில. ஏன் வைக்கிறான் தெரியுமா? மலக்குகள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள், மனிதனை படைக்க போறியா அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்சேபனையை மறுப்பதற்காக அல்லாஹ் மலக்குகளுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து ஒரு அறிவு போட்டி வைக்கிறான். அந்த அறிவு போட்டியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வென்று விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், மலக்குகளுக்கு சுஜூது செய்யுங்க சொல்லி. அறிவை உயர்த்தி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு பேர் அருளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் பரம்பரையில் எங்களை எல்லாம் வாழ வச்சிருக்கான். இன்று இந்த சமூகத்தின் அறிவுக்கு என்ன நடந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்கத்தானே வேணும். ஒரு 10 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவில் மிகைத்த உடனேயே மலக்குகள் எல்லாம் பணிந்தார்கள். மலக்குகள் எல்லாம் பணிந்தார்கள். இந்த அறிவுக்கு பணியர் என்ற ஒரு விஷயம் இயல்பா அல்லாஹ் வச்சுக்கிறான். இயல்பா அல்லாஹ் வச்சுக்கிறான். உங்களோட பிள்ளைகள் பேரண்ட்ஸ்ல அறிவு போதாதுன்னு எப்ப கருதுறாங்களோ பணிய மாட்டாங்க. எங்கட உம்மக்கு ஒன்றும் விளங்குது இல்ல, பாப்பா கொண்டு விளங்குது இல்லைன்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல விளங்காம வாழையலாது. இந்த காலத்துல விளங்காம வாழையலாது. இன்று எந்த மகனும் எந்த மாணவனும் பாடசாலையில மட்டும்தான் படிக்கிறான்னு நீங்க நினைச்சா இன்றைய உலகத்தை நாங்க விளங்கிக் கொள்ளல. அவன் ரோட்லையும் படிக்கிறான், சேர்ந்த எல்லாரோடையும் சேர்ந்து படிக்கிறான், அவன் கையில் இருக்கிற போன்ல இருந்து படிக்கிறான், நிறைய தகவல்களை சேமிச்சு வச்சுக்கிறான். பெற்றார்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவனுக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவனுக்கு தெரியும். ஆசிரியர்களோ பெற்றார்களோ இன்றைய இளம் சந்ததிகளை குறைச்சி மதிப்பிட்டா, தெரியாதவர்கள் என்று நினைத்தா அவங்க எங்களையே மதிக்க மாட்டாங்க. எனவே நாங்கள் கண்டிப்பா அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும். மார்க்கத்திலும் நாங்கள் அறிவு பெற வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை படித்தும் அறிவு பெற வேண்டும். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, நேயர்களே, நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த விடயம் என்னென்றா, அதாவது புனிதமான அல் குர்ஆனிலிருந்து நாம் எதை சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுறான், அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்று தான் நான் சொல்ல போகிறோம். அதுக்கு சொல்கிறது வஹின்னு சொல்கிறது. அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு சொல்லித்தர விடயங்கள் வஹி என்று நான் சொல்லுவோம். வஹின்னா இறை கட்டளை. இறை கட்டளையை நாங்கள் சமூகத்துக்கு முன்வைக்கக்குள்ள எப்பொழுதுமே அல்லாஹுவை பயந்து முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொன்னான் என்று தான் நான் சொல்ல போகிறோம். இல்லாட்டி குர்ஆனுடைய வசனத்தை ஓதக்குள்ள மக்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னதை இவர் சொல்லுறார் என்று தான் எங்களை நம்ப போகிறாங்க. எனவே நாங்கள் எப்பொழுதுமே குர்ஆனுடைய அந்த வஹியை நாங்கள் வஹின்னு சொல்லக்குள்ள குர்ஆன் சுன்னா இந்த வஹியை எடுத்து சொல்லக்குள்ள அதை முழுமையாக அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரியே சொல்ல வேண்டும். அந்த நுசூஸ்ன்னு சொல்லுவோம். அதில் அந்த நுசூஸ்ன்ற அந்த குர்ஆன் சுன்னாவில் நாங்கள் எங்களுடைய சுய கருத்து அல்ல சுய சிந்தனையை நாங்கள் நுழைவிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்? இது மாதிரியான பிழைகள் உண்டாகும். சில பொழுது பொய்களை சொல்ல வேண்டி வரும். இப்போ என்ன பிரச்சனை நடந்து கொண்டு போகுதுண்டா, சொல்லியிருக்கிற விடயம் குர்ஆனில் சொல்லப்படாத விஷயம். ஆனால் பொதுமக்கள் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க ஆர்வத்தோட தாகத்தோட முன்னால் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது தானேன்னு விளங்கி கொண்டு போவாங்க. இப்போ எங்கள்கிட்ட இருந்து என்ன போகும்? வஹி என்ற பேரில் வேறொரு விஷயம் போகும். இதுதான் ஆக பயங்கரமான விஷயம். அதாவது குர்ஆனுக்கு ஒருவர் விளக்கம் சொல்லக்குள்ள ஒன்று குர்ஆனிலிருந்து குர்ஆனுக்கு அவர் தஃப்சீர் செய்ய வேண்டும், அல்லது குர்ஆனுடைய வசனத்துக்கு ஹதீஸிலிருந்து சுன்னாவிலிருந்து தஃப்சீர் செய்ய வேண்டும், அல்லது சஹாபாக்களின் ஊடாக வந்த தெளிவான விளக்கம், அல்லது தாபிஊன்கள் வழியாக வந்த இது ஒன்றுமே இல்லாமல் நினைக்கிறதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி இது அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லக்குள்ள அப்பாவி மக்கள், பொதுமக்கள், சாதாரணமாக விளங்கினாக்கள், பொதுவாக அப்படி தானாக்கள் இருப்பாங்க. அதாவது கூடுதலாக அந்த குர்ஆனை சரியாக விளங்கின மக்கள் என்றது பொதுவாக குறைய
ஒரு சிலர் இருப்பாங்க சரியாக விளங்கி இந்த ஆயத்துக்கு இதுதான் விஷயம்ன்றதை சரியாக விளங்கின உணர்ந்த மக்கள் இருப்பாங்க, இல்லை என்றதில்லை. ஆனால் மிக அரிதாக அவங்க இருப்பாங்க சபையில். இப்படியான சபையில் சிறார்கள் இருக்கிற படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற அந்த சபைக்கு வந்து நாங்கள் இப்படி சொன்ன உடனே அவங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுண்டு. எனவே நாங்கள் குறிப்பாக சகோதரர் அன்புக்குரிய ஹஜ்ஜுல் அல் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர்னு சொல்லக்கூடியவர் பேசியிருக்கிறாரு. நாங்கள் என்ன செய்யணும்னா பொதுவாக சரியான முறையில் நுசூஸ்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனிதமான அல் குர்ஆனிலிருந்து அல்லாஹ் சொன்னதை உள்ளபடி சமூகத்துக்கு எடுத்து வைக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்போ தான் அதனூடாக சரியான மாற்றத்தை நாங்கள் சமூகத்தில் எதிர்பார்க்கலாம். இது முதலாவது விஷயம். அப்போ குர்ஆனுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்குள்ள وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ என்ற இந்த வசனம், இதே வசனம் இது மாதிரியாக சிறிய மாற்றங்களோட வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா பல இடங்களை குறிப்பிடுறான். சரி, இப்போ என்ன இந்த இடத்துல விஷயம் என்னென்னா, அப்போ ஒரு இடத்துல சொல்கிறோம், என்ன சொல்கிறாருண்டா, இது வந்து அல்லாஹ் தஆலா ஒரு அறிவு போட்டி வைக்கிறான் மலக்குமாருக்கு முன்னால். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெத்துறாங்கண்டு. அப்போ அந்த புள்ளை எல்லாம் நினைப்பாங்க போட்டி நடந்திருக்குது, போட்டியில் இவங்க வெத்திருக்கிறாங்க. இப்போ அந்த அறிவு எங்கள்கிட்ட இருக்குது. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்திருக்கிறன்ற விஷயம் தனி. ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நடக்காததை சொல்லிடக்கூடாது. அதுக்கு அனுமதியே இல்லை. குர்ஆனில் இங்கே சொல்லப்பட்ட விடயம் ரெண்டுமே குர்ஆனில் இல்லை. அதாவது ஒன்று, அறிவு வந்ததால் மலக்குமார் சுஜூத் செய்தார்கள் என்றதும் குர்ஆனில் இல்லை. மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்னாங்க படைக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. அந்த விமர்சனத்துக்கு மறுப்பாக அல்லாஹ் அறிவு போட்டி ஒன்றை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெத்த வச்சான் என்ற விஷயமும் குர்ஆனில் சுன்னாவில் இல்லை. எனவே இதில் தெளிவு என்ன, அழகாக தெளிவாக அந்த குர்ஆனுடைய வசனத்துடைய அந்த வசனத்தில் நேரடியான மொழிபெயர்ப்பை பார்த்தாலே அதுக்கு சொல்கிறது மன்தூக்கத்துல் ஆயான்னு சொல்லுவோம். மன்தூக்குன்னு ஒன்று இருக்குது. மன்தூக்குண்டா அந்த வசனம் நேரடியாக சொல்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது தான் அதுக்குரிய மஃபூம் கூட போகணும். ஆனால் நேரடியாக தெளிவாக சொல்லுது. அல்லாஹ் சொல்கிறான் வந்து வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம், நாங்கள் மலக்குமாருக்கு என்ன சொன்னோம், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கிட்ட. உடனே எல்லாம் சுஜூத் செய்தார்கள், இபிலீஸை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி வசனங்கள் வேறு எல்லா இடங்களிலும் இருக்குது. இப்போ இந்த வசனங்களை வேறு எல்லா இந்த உம்மஹாத்து தஃப்சீர்லேருந்து பிடிச்ச எல்லா தஃப்சீர்களில் பார்த்தாலும் அதில் சுருக்கமாக எழுதுகிறாங்க. என்ன இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொன்னதையும் எல்லா இடத்தையும் பெருமாள் குறிப்பிடுறாங்க. ஃபகானத்தி தாஅ லில்லாஹ் வஸ்ஸஜ்தா லி ஆதம், அல்லாவுக்கு வழிபடும் முகமாக சுஜூதை செய்ய சொல்லி அல்லாஹ் தானே சொன்னான். அல்லாஹ் சொன்னால் மலக்குமார் என்ன செய்வார்கள், லா யஅஸூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் சொன்னக்கு ஒரு நாள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வழிபாடாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்தார்கள். அப்போ உஸ்ஜுதுன்னா சிரமணிதல், சுஜூத் செய்தல். அதுக்குள்ளால போட்டி நடத்த இல்லை, அல்லாஹ் ஜட்ஜ் பண்ண இல்லை, போட்டியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெத்தவும் இல்லை, இப்படியான ஒன்றுமே நடக்க இல்லை. அல்லாஹ் தஆலா படைக்க முதலே சொன்னால் நான் படைப்பேன், நான் படைச்சிடன்னு சொன்னால் நீங்கள் ஃபகஉ லஹு சாஜிதீன், நீங்கள் சுஜூத் செய்து விட வேண்டும் அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான். எனவே ஆதமல்ல நான் மண்ணால் ஒருத்தரை படைப்பேன், நீங்கள் சுஜூத் செய்யணும் ஏற்கனவே சொல்லியிருந்தான். அல்லாஹ் படைத்தான், படைத்து சுஜூத் செய்ய சொன்னான், எல்லாம் சுஜூத் செய்தார்கள். எனவே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து மனிதருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தன்ற தலைப்பு தனி. அதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, இப்படியான வசனங்களை அங்கால இங்கால நாங்கள் திரிவுபடுத்துகிற வேலை மட்டும் பார்க்கக்கூடாது. குர்ஆனில் இந்த திரிவுபடுத்துகிறது வந்து ஆக பயங்கரமான ஒரு பிழை. குர்ஆனில் திரிவுபடுத்துகிறது அவருடைய நேரடி கருத்தை விட்டு கடந்து, அது உள்ளக கருத்தையும் கடந்து நாங்கள் வேறொரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய சகோதரர் சங்கைக்குரிய அல் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் உட்பட இது மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆக்கள் தெளிவாக விளங்க வேண்டும். குர்ஆனுடைய வசனம் என்று நாங்கள் சமூகத்துக்கு சொல்லக்குள்ள அது சரியாக முன்வைக்க வேண்டும்.
அதில் இன்னொரு வாத பிரதிவாதம் உள்ளால் போய்கொண்டிருக்கு. அதாவது அந்த சமூக வலைதளங்களில் சிலாக சொல்கிறாங்க இவர் சொன்னது சரி, இன்னும் சிலர்கள் இல்லை பிழை ரெண்டு பேச்சில் சிலர் என்ன எழுதிக்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இவர் இஜ்திஹாத் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு, அப்படி சொல்ல எழுந்தானே, புத்தியால் சிந்தனை பாவிச்சு சொல்ல எழுந்தானே, அதுக்குரிய நன்மை கிடைக்கும் தானே என்றெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. அன்பான உறவுகளே, நண்பர்களே, இது இஜ்திஹாதுக்குரிய வசனம் இல்லை. முதலாவது வசனம் இஜ்திஹாத் செய்கிற அந்த பகுதியில் அந்த ஏரியாவுக்கு உள்ளால் வரக்கூடிய வசனமானு முதலாவது பார்க்க வேண்டும். ரெண்டாவது இஜ்திஹாத் செய்கிறவர் முஜ்தஹிதான்னு பார்க்க வேண்டும். முஜ்தஹித் இருக்க வேண்டிய அறிவாற்றல் அந்த பகுதியில் எந்தளவு தூரம் ஆழமானவர் என்று பார்க்கணும். அதாவது மேடையில் பேசுகிறதால, 1000 பேருக்கு முன்னால் பேசுகிறதால, பெரிய பெரிய பேச்சாளன்ற பேரை வாங்குறதால, இல்லை பிரபலியத்தில் ஆகப்பெரிய பிரபலியம் கூடிக்கொண்டு போகிறதால இது ஒன்றும் இஜ்திஹாதுன்ற முஜ்தஹிதுக்குரிய அடையாளமே இல்லை. எனவே இஜ்திஹாது நாங்கள் சொல்கிறோம், இஜ்திஹாத் செஞ்சேன்னு சொன்னால் அது முதலாவது ஹாக்கிமாக இருக்க வேண்டும். இஜ்தஹதல் ஹாக்கிம். ஃபிக்ஹில் ஒரு இஜ்திஹாத் செய்தான்னா முஜ்தஹித். அப்போ இது நிறைய நீண்ட பகுதி. அது முஜ்தஹித்னு வந்தால் முத்லகா, முஜ்தஹித் மத்ஹபா என்றெல்லாம் நிறைய பகுதி இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் சாதாரண ஒரு பிழையை சரிப்படுத்த போனால் எல்லாத்தையும் பிழைக்கு மேலே பிழைச்சு கொண்டே போவோம். எல்லாம் ஒரு பிழையை அதே இடத்துல இது பிழை, இது நீங்கள் சொன்னது சரி, நான் மாற்றிக்கொள்கிறோம், பிரச்சனை முடிஞ்சு. பிழை அதே இடத்துல நாங்கள் மாற்ற தவறினா அந்த பிழையை சரி செய்கிறதுக்கு நாங்கள் பல பிழைகளை விட வேண்டி வரும். எனவே முதல்ல குர்ஆனுடைய வசனத்தில் பிழை, அந்த பிழையை சரி செய்கிறதுக்கு இன்னும் சிலாக்க அவர் இஜ்திஹாதாக்குறாங்க, முஜ்தஹிதாக்குறாங்க, அவருடைய தரத்தை குடிக்கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் ஆகப்பெரிய பிழை. இதுக்கு காரணம் தனி மனித அந்த ஷக்ஸியான்னு சொல்கிறது, தனி மனிதருடைய மோகம், இல்லை தனி மனித வழிபாடு, தனி மனிதருடைய அந்த உயர்வு மதிப்பினுடைய வெளிப்பாடாக அவரை சரி காண போகிறது. இது ஒரு மனிதத்தில் வர்றது ஆகப்பெரிய பிள்ளை. இப்படி வந்தால் என்ன நடக்கும்டா, அவரை பின்பற்ற துவங்குவோம். எப்பொழுதுமே எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஆளை தனி நபரை வச்சு அவருடைய கருத்துக்களை இடபோடுறதில்லை. கருத்துக்களை வச்சு அவருடைய சிந்தனை, அவருடைய ஆதாரங்களுடைய தராதரத்தை வச்சு தான் ஆளுடைய தராதரங்களை நியமிக்கணும், பார்க்கணும். எனவே இவரை சகோதரர் அல் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவரை வச்சு நாங்கள் அவருடைய ஆதாரத்தை பார்க்குறதில்ல. இவருடைய கருத்து, இவருடைய சொன்ன விடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இவர் குர்ஆனுடைய வசனத்துக்கு சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல இல்லை. அல்லாஹ் சொன்னது வேறொன்று, இவர் சொன்னது அதை விட வேறொன்று. அல்லாஹ் சொன்னது நாங்கள் சொன்னோம், சுஜூத் செய்ய சொல்லி செய்தார்கள், அதில் கதை முடிஞ்சானா இவர் வேறு கதையை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை சம்மந்தப்படுத்தியிருக்கிறாரு, போட்டியெல்லாம் நடத்துகிற கதை சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒன்றுமே நடக்க இல்லை. எனவே அல்லாஹ் சொல்லாததை இவர் சொல்லியிருக்கிறாரு என்று தான் பார்க்கணுமே தவிர, இவர் சொன்னது அண்டா சரியாக தான் இருக்கும், இவர் சொன்னால் பிழைக்காது, இவர் சொன்னால் பிழைவிட இயலாதுன்ற அந்த நிலைக்கு கொண்டு இவர் என்ன தராதரத்தை கூட்டி இஜ்திஹாது முஜ்தஹித் என்ற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அது பிழையான பகுதி. இரண்டாவதாக அவர் அந்த இல்முடைய விஷயங்களை பேசிக்கொண்டு வந்தார். அதில் ஒன்று சொன்னார், அந்த மசலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரான வசனத்தை ஓதினார். சூரா அல் ஜுமுஆல வரக்கூடிய 5வது வசனத்தை ஓதினார். அதில் அந்த உலமாக்களை ஒரு பகுதியாக ஒரு சாடி விமர்சித்து கொண்டு இப்படி போனது விளங்கிச்சதில் என்ன சொன்னாருண்டா, அதாவது அந்த கழுதைகள் பொதி சுமந்த போல புத்தகங்களை சுமந்து எந்த விதமான லாபம் அடையாத அந்த பகுதியை சுட்டி காட்டிட்டு போனார். அந்த வசனத்துடைய முழுமையான தெளிவான நேரடி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கண்டா, தர்ஜுமத்து குர்ஆன் எடுத்து பாருங்கள், விளங்கும். என்னென்னா, வேதவாசிகளுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்திருந்தான். அவங்க தௌராத்தில் இருக்குது என்ன, இறுதி தூதர் வருவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஒரு ஆள் வருவார் என்றெல்லாம் தெளிவாக இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் கூட தெரிஞ்சு இருந்தும் கூட அது தெரியாமல் மறைச்சி அதில் அந்த லாபம் எடுக்காமல் இன்திஃபா அடையாமல் பலன் பிரயோஜனம் பெறாமல் நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் அதில் குறிப்பிட்டு கொண்டு போகிறான். அதை கொண்டு பொருத்தினார். இன்றைக்கு உள்ள உலமாக்களோட பொருத்திட்டு போனார். இது ஆகப்பிள்ளை, முதலாவது பிள்ளை. இன்னொரு பிள்ளை விட்டுருக்கிறாரு. என்னென்னு சொன்னால், இத்தஹது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இத்தஹது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வசனத்தை ஓதினார். அதாவது இந்த இமாம்களை நான் அவருக்கு இடையில சொல்லிக்கொண்டு வந்தேன். நான் எந்த இமாமுடைய பேர் சொன்னேன், ஒரு இமாமனை சொல்லலை, ஒரு இமாமுடைய கருத்தை நான் சொல்லலைன்னு சொல்லிக்கொண்டே வந்தார். அதுக்கு என்ன சொன்னார்,
இந்த இமாம்கள் எடுக்கக்கூடாது என்னெல்லாம் நிறைய விஷயம் பேசினார். இந்த ஆயத்தை அதுக்கு பொறுத்து கொண்டு வந்து, அதாவது இதுக்கு முன்னால் உள்ள சமூகம் அவங்களுடைய தலைவர்மார் மத குருமார் அல்லது துறவிகளை தங்களுடைய ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிக்கிற யாருன்னு சொன்னால் வேதவாசியோட சம்மந்தப்பட்ட விஷயம். யூதர்கள் அடுத்த இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க கையால் சில விடயங்களை எழுதி கொள்வாங்க, அதை நம்புவாங்க. அந்த அல்லாஹ் சொன்னது வேறு, ஆனால் இவங்க கையால் வேறொன்றை எழுதி வச்சு கொண்டு வைப்பாங்க. இவங்க சொல்கிறது தான் அந்த மக்கள் நம்புவாங்க என்ற விஷயம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்க தவிர, இது இமாம்களுடைய விடயம் வந்தால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது எப்படி சொல்கிறேன்னா, அல் கியாசு மஅல் ஃபாரிக்னு சொல்கிறது. இப்போ அல் கியாசு மஅல் ஃபாரிக்ன்ற தலைப்புக்குள்ளால இவட இந்த பிழை வருது. அதை என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உலமாக்கள் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா கொஞ்சம் உட்கார வச்சு தெளிவாக சொல்லி தருவாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்துடைய நேரடி கருத்து இதனுடைய முழு உள்ளர்த்தம் எல்லாம் சேர்ந்து குறிப்பிடுறது வேதவாசிகள் யூதர்கள், அவர்களுடைய தலைவர்கள், அவருடைய மதகுரு, அவருடைய துறவிகள் இருக்கிறாங்க தானே, இவர்கள் அல்லாஹ் சொன்னதை மறைச்சிட்டு வேறு விடயங்களை கையால் எழுத அதை நம்புவாங்க. அந்த மக்கள் அவங்க சொல்கிறாங்க தானேன்ட்டு அவங்க சொல்கிறத கேட்பாங்க. அது அல்லாஹ் சொன்னது வேறுன்னு தெரிஞ்சிருக்கத்தக்க. ஆனால் இந்த விடயத்தை இமாம்களுடைய பொறுத்துறாரு. இதுதான் இந்த இடத்துல இவருடைய பிள்ளை. இமாம்கள் என்றா என்ன என்றா அல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்து மார்க்கத்தை பெற்று அதை தொகுத்து அந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் இமாம்கள். இல்லாமல் அல்லாஹ் ஒன்றை சொல்ல அதை மறைச்சிட்டு வேறு ஒன்றை சொன்னவர்கள் அல்ல சஹாபாக்கள், இமாம்கள் யாரும் அந்த வேலை செய்யதில்லை. எனவே இவர் சொன்ன இந்த வசனத்துக்கும் இதுக்கும் இடையில் ஆகப்பெரிய சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டுமையாக கொண்டு வந்து இமாம்கள் சொன்னால் கேட்கக்கூடாது, உலமாக்கு சொன்னால் கேட்கக்கூடாது என்ற தலைப்பில் பேசுகிறாரு. இந்த வசனம் இதை நான் சொல்கிறேன் என்னென்னா, குர்ஆனுடைய வசனத்துக்கு நாங்கள் சுயமாக விளக்கம் சொல்ல வேண்டாம் என்று யாரும் தடை செய்ய இல்லை. அதுக்குரிய வரையறைகள் சரியாக உசூல்கள் அடிப்படைகளை விளங்கி கொண்டு செஞ்சால் ஒரு நாளும் பிளவிடாமல் செய்யலாம். ஆனால் அடிப்படையே இல்லாமல் ஒரு ஆயத்தை கண்ட உடனே அவர் தனது சிந்தனை போடுற எல்லா ஆயத்திலையும் பிழையாக வரும். இந்த எல்லாம் சொன்ன ஆயத்தை எல்லாம் பிழையாக தான் இருக்குது. மசலுல்லதீன ஹம்மினு தௌராத்தை பிழையாக முன்வச்சிருக்கிறாரு. இத்தஹது அஹ்பாரம் அதுவும் பிழையாக முன்வைக்கப்பட்டிருக்குது. வயது குல்நாளில் மலாய்க்கு திஸ்ஜுதுல் ஆதம் அதுவும் பிழையாக முன்வைக்கப்பட்டிருக்குது. எனவே இதெல்லாம் இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், குர்ஆனை சிந்தனையால் விளங்க இயலாதுன்னு யாரும் சொல்லலை. சிந்தனையாக விளங்கலாம். அதை சரியாக உசூலை படித்து கொண்டு நாங்கள் முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரு நாளும் இந்த பிள்ளையை நாங்கள் விட மாட்டோம். எனவே குர்ஆனால் ஒரு சமூகம் நேர்வழி பெறும், குர்ஆனால் இன்னொரு சமூகம் வழிகட்டு போகும். எனவே இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் போகிறோமான்றதை குறிப்பாக நண்பர் சகோதரர் மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய அல் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் என்றவருக்கும் மற்றும் அவர் சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த விடயத்தை கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன் என்றது மிக மிக கவனமாக நாங்கள் கையாள வேண்டும். நாங்கள் சொல்கிற கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஆயத்தை ஓதிட்டு ஆக்களை ஏமாத்துகிற வேலை பார்க்கப்படாது. இது ஆக பயங்கரமான விஷயம். முற்றுமுழுதாக இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இப்படியான பிழைகள் நடக்கிற நேரத்தில் அது சார்பாக பேச வாராக்கள் அவர் இஜ்திஹா செஞ்சிருக்கிறாரு இல்லை முஜ்தஹித் அவர்னு சொல்லி அவர் என்ன செய்யக்கூடாது. அப்படியான அர்த்தம் நான் சொன்னோம், ஆளை வச்சு ஆதாரத்தை இட போடுறதில்லை, ஆதாரங்களை வச்சு தான் சொல்கிற ஆளுடைய தராதாரத்தை நிர்ணயிக்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். எனவே இந்த விடயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இறுதியாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த தஃப்சீருடைய விஷயத்தில் அதான் போற்றப்பட்ட தஃப்சீர் இருக்குது. அடுத்தது புகழப்படாத தூற்றப்பட்ட அதாவது நன்மை கிடைக்காத பாவம் கிடைக்கக்கூடிய பகுதியான சில தஃப்சீர்கள் இருக்குது. அந்த பகுதிக்கு நான் ஒரு நாள் பேத்திடக்கூடாது. குர்ஆன்ன்றது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய வஹின்னு இறை கட்டளைன்னு சொல்லுவோம். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு தலைப்பில் பேசியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால், இல்மோடு சம்மந்தப்பட்டு ரெண்டு இல்மு இல்லை, எல்லா இல்மும் ஒன்று தான், பிரயோஜனம் தரக்கூடிய இல்மும் பிரயோஜனம் தராத இல்முன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதுலேயும் என்னென்னு சொன்னால், எல்லா இல்மும் ஒன்று என்று சொன்னால் அங்கேயும் பெரிய ஒரு தடுமாற்றம் என்ன பிரச்சனைண்டா, வஹி என்று ஒன்று இருக்குது, இறை கட்டளை. இந்த வஹியுடைய இல்முன்றது தனி, மற்ற இல்மெல்லாம் தனி.
வஹியுடைய இல்மு அவரே அந்த ஆயத்தை ஓதினார். அந்த அல்லிமுல் கிதாபு வல் ஹிக்மா என்று சொன்னார். இது தாலீமுல் கிதாபி வல் ஹிக்மான்றது தனி. இந்த வஹியுடைய இல்மு தான் இல்மு. அது போக மற்ற எல்லா அன்றைக்கு உலகத்தில் உள்ள விஷயங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இந்த பாடசாலைகள் கல்வி இருக்குது. இந்த கல்வியை யாரும் மறுக்க இல்லை. இது கல்வி இல்லைன்னு யாருமே சொல்ல இல்லை. இது கல்வி. இது மாதிரி வஹியுடைய கல்வி தனி, மற்ற கல்வியெல்லாம் வஹியுடைய கல்வி இல்லை. வஹியுடைய கல்வி படிக்கிறதுக்கு நன்மை, அதால் சமூகத்தை உருவாக்குறது, அதால் கிடைக்கிற நன்மைகளுடைய பகுதி தனி. ஆனால் வஹியுடைய அந்தஸ்துக்கு வேறு எந்த விதமான அறிவுகளும், எந்த விதமான கண்டுபிடிப்புகளும், எந்த விதமான படிப்பறிவுகளும் அந்த அந்தஸ்துக்கு ஒரு நாள் வரையலாது. வஹியை ஓதக்குள்ள ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைண்டா வஹிக்கு மட்டும்தான் அது. அது போக உதாரணத்துக்கு அரபு பாஷையில் குர்ஆன் இருக்குது. நாங்கள் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொன்னால் அதே அரபு பாஷையில் அரபு பத்திரிக்கை இருக்குது. அந்த பத்திரிக்கை வாசிக்கக்குள்ள அந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஒரு நாள் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு சொன்னால் அது வஹி இல்லை. கிடைக்கிற நன்மை வஹிக்கு தான் அந்த நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்கே தவிர அது இல்லாத மற்ற எதுக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. மற்ற இன்றைக்கு உலகத்தில் நிறைய தொழிற்கல்வி இருக்குது, நடந்து கொண்டு போகுது. பல கல்விகளை படிக்கிறோம். எல்லாம் தொழில்சார் கல்விகள், வேறு வேறு துறை சம்பந்தமான கல்விகள் இருக்குது. அது எல்லா கல்வியும் கல்வியாக இருக்குமா, எந்த பிரச்சனையுமே இல்லை. இஸ்லாம் ஹராமாக்க இல்லை. ஆனால் அதுவும் ஒன்று வஹியும் ஒன்றுன்னு சொன்னால் அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. அது சரியான பிழையான ஒரு கருத்து, பிழையான கருத்து. எனவே வஹியுடைய கல்வி என்றது தனி, மற்ற எல்லா கல்வியும் அடுத்த பக்கம் போகும். ஆனால் அடுத்த கல்வியில் நன்மை இல்லை, பாவம் கிடைக்கும், அதால் சமூகத்துக்கு நலம் கிடைக்காதுன்னு யாருமே சொல்ல இல்லை. தாராளமாக படிக்கலாம். அதால் பொருளாதாரம் தேடலாம், தொழிற்கல்வி வேண்டிய அளவு படிக்கலாம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதுவும் இதுவும் ஒன்று என்று சொல்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். அது அப்படி ஒன்றுன்னு சொன்னால் நிறைய ஹதீஸ்களுக்குரிய கருத்தில் பிழை விட இதே மாதிரியான பிழைகளை அங்கு விட வேண்டி வந்துடும். எனவே இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் அந்த இல்மு சம்பந்தமான இன்னொரு பகுதியை நான் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவான விளக்கத்தை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.